ஹாய் வியூவர்ஸ், வணக்கம். நான் ப்ரொஃபஸர் அருணாச்சலம், சாய்ராம் அகாடமிக்காக. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, இந்த சினாரியோவில் லாக்டவுன் முடியாத சமயத்தில் இப்போ நம்ம கிளினிக் ஓப்பன் பண்ணுறது கரெக்டாக, இல்லை ஓப்பன் பண்ணினா என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயம். இதில் பார்த்திங்கன்னா இது வந்து ஃபிசியோதெரபிஸ்ட்டுக்கு மட்டும் பொருந்தாது, இது எல்லா டாக்டர்ஸ்க்குமே பொருந்தும். அட் த சேம் டைம் இந்த காணொலியை பார்க்குறது மூலிமா பேஷண்ட்ஸுக்கும் நீங்கள் போகிற கிளினிக்கில் என்னென்ன ஃபாலோ பண்ணுறாங்கங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கணும். ஸோ இது வந்து மெடிக்கல் பீப்புளுக்கு மட்டும் இல்லை, ஜென்ரல் பப்ளிக்குக்கும் கூட ஒரு அவேர்னஸ்க்காக நாங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கிற ஒரு வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஹெல்த் கேர் டெலிவரி ஆர் ஃபிசியோதெரப்பி எதுவாக இருந்தாலுமே பார்த்திங்கன்னா 3 டிஃப்ரெண்ட் இடத்துல கொடுக்கப்படுது. ஒன்று வந்து ப்ரைமரி கேர்னு சொல்லக்கூடிய பர்சனல் கிளினிக் ஆர் பாலி கிளினிக்கில் கொடுக்குறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா அக்யூட் கேர் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலில் கொடுக்குறோம். கம்யூனிட்டி கேருங்கிறது வந்து ஹோம் விசிட் ஆர் கம்யூனிட்டி விசிட், நம்ம பேஷண்ட் இருக்கிற இடத்துக்கே போய் அங்கே ட்ரீட்மெண்ட் டெலிவரி சிஸ்டம் சொல்கிறோம். இப்போ நம்ம கொடுக்க போகிற வீடியோ பார்த்திங்கன்னா ப்ரைமரி கேர், அதாவது உங்களோட பர்சனல் கிளினிக்கில் அடாப்ட் பண்ணக்கூடிய மெத்தடாலஜிஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அக்யூட் கேர் அண்ட் கம்யூனிட்டி கேர் நம்ம லேட்டர் ஆன் வி வில் கம் அப் வித் தோஸ் வீடியோஸ். இருக்குது இதில் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணுறது, நானும் முக்கால்வாசி சீனியர் தெரபிஸ்ட் எல்லாருமே ரெக்கமெண்ட் பண்ணுறதுன்னா பி க்ளோஸ்ட் அப் டு May 4th, அட்லீஸ்ட் May 4th வரைக்கும். ஏன்னா இவ்வளோ நாள் வரைக்கும் பெருசாக ஸ்ப்ரெட் ஆகாத டைம்லலாம் நம்ம கிளினிக்கை க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ தான் வந்து கம்யூனிட்டி தொற்று வரக்கூடிய ஒரு அபாயத்தில் இருக்கிற நேரத்தில் இப்போ போய் நம்ம கிளினிக்கை ஓப்பன் பண்ணி அதில் ஒரு செயினில் நம்மளும் ஒரு மெம்பராக இல்லாமல் இருக்கிறது அறிவுபூர்வமான விஷயம். அதை பண்ணலாம். இன்கேஸ் இல்லை எனக்கு நான் ஓப்பன் பண்ணி தான் ஆகணும், என்னோடய பேஷண்ட்ஸோட ஸ்ட்ரெஸ் தாங்க முடியல, அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க, ஐ ஹாவ் டு சர்வ் த கம்யூனிட்டி, ஐ டோன்ட் ஹேவ் மச் ஆஃப் ஃபியர், ஐ வில் கோ அப்படின்னு சொன்னீங்கன்னா ஃபைன், வெல் அண்ட் குட். என்னென்ன நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட், வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்கிறாங்கிறத ரெகுலராக பாருங்கள். நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய இடத்துல தேவையில்லாமல் ரூமர்ஸ்லாம் ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. அதை அவாய்ட் பண்ணணும்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுற இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டு பாடியோட இன்ஃபர்மேஷனாக இருக்கணும். அதுக்கு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் பண்ணலாம். இல்லைனா சென்டர் ஃபார் டிசீஸ் கண்ட்ரோல் அண்ட் ப்ரிவென்ஷன், சிடிசின்னு சொல்லக்கூடிய அவங்களோட இன்ஃபர்மேஷனை ஃபாலோ பண்ணலாம். இல்லை இந்தியன் கவர்மெண்ட் கொடுக்குற இன்ஃபர்மேஷனோ இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்குற இன்ஃபர்மேஷன்ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸையோ நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் ரொம்ப ஐடியலான சுச்சுவேஷன் இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினச்சிங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் எந்தெந்த பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட்டை ரீஸ்கெட்யூல் பண்ண முடியுமோ ரீஸ்கெட்யூல் பண்ணுங்கள். எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், இப்போதைக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாதுன்னு சொல்லுங்கள். தேவைன்னா மட்டும் ட்ரீட்மெண்ட் கொடுங்க. அப்படி கொடுக்குற பட்சத்தில் நிறையா ஹைஜீனிக் ஆஸ்பெக்ட்ஸ் வந்து பர்சனல் ஹைஜீன், கிளினிக் ஹைஜீன் அண்ட் பேஷண்ட் ஹைஜீன் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அதுதான் என்னென்னு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். டெலிமெடிசன் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஃபாரின்லாம் இப்போ டெலிமெடிசன் வந்து ரொம்ப காமனாக இருக்குது, இந்தியாவிலேயும் ரொம்ப காமனாக இருக்குது. அதை வந்து நம்ம டெலிஃபிசியோதெரப்பி மாதிரி கொடுக்கலாம். கவுன்சிலிங் 1-on-1 கொடுக்கலாம், இமெயில் மூலியமாவோ இல்லை வாட்ஸ்அப் மூலியமாவோ வீடியோ கால் மூலியமாவோ இல்லை ஜூம் ஆப் மூலியமாவோ நம்ம கொடுக்கலாம். ஜூம் ஆப் வந்து சேஃப் இல்லைனாலும் நம்ம வந்து பெரிய இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபர்மேஷனோ ரொம்ப சீக்ரெட்டான இன்ஃபர்மேஷனோ நம்ம ஷேர் பண்ண போகிறதில்ல. ஸோ திஸ் வில் நாட் பி அன் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ஹேக்கிங். ஸோ தாராளமாக அதில் பேஷண்ட் டெலிவரி சிஸ்டம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதில் முக்கியமான விஷயம், நீங்கள் தள்ளி இருக்கலாம், பேஷண்ட்டை வந்து உங்கள் இடத்துக்கு வர வைக்காமல் பார்த்துக்கலாம். ஸோ சேஃப்டி ஆஃப் த தெரபிஸ்ட் இஸ் ஆல்சோ தேர், சேஃப்டி ஆஃப் த பேஷண்ட்டும் இதில் இருக்குது. அதனால் டெலிமெடிசின் மாதிரியான ஒரு போர்ட்டலை சீக்கிரமாக ஆரம்பிக்கிறது ரொம்ப நல்லது. உங்கள்கிட்ட டேட்டா பேஸ் இருக்கும், எல்லா பேஷண்ட்டோட டேட்டா பேஸும், அந்த பேஷண்ட் எல்லாருக்கும் ஒரு இன்ஃபர்மேஷன் அனுப்பலாம். இந்த மாதிரி எந்த இந்த டைம்லேருந்து இந்த டைம் நான் வந்து அவைலபிளாக இருப்பேன், நீங்கள் யாராக இருந்தாலும் இந்த யூசர் நேம் யூஸ் பண்ணி உள்ளே வந்து நீங்கள் என்கிட்ட கான்வர்சேஷன் பண்ணலாம். பொது இன்ஃபர்மேஷன் நான் கொடுக்கறதுனால இதில் பண்ணலான்னு சொல்லலாம். வாட்ஸ்அப் குரூப்ஸ் க்ரியேட் பண்ணலாம். அது மூலயமா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். இப்போ கிளினிக்கோட இடம், ஸ்பேஸ் வந்து ரொம்ப முக்கியம். நான் மற்ற கிளினிக்ஸ் எடுக்காமல் என்னோடய கிளினிக்ஸ் என்ன எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். இது என்னோட ரொம்ப சின்ன கிளினிக். ஆரம்பத்தில் ஆரம்பித்தது பார்த்திங்கன்னா ஒரு 120 ஸ்கொயர் ஃபுட் தான் இருக்கும். இதுக்குள்ளே 2 கவுச் போட்டிருப்பேன், நான் கன்சல்டேஷன் ரூம் இருக்கும். இதில் வந்து இந்த மாதிரியான கிளினிக்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதை ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஏன்னா இதில் வந்து சமூக இடைவெளியை நம்ம வந்து பேஷண்ட் கிட்ட 2 பேஷண்ட் வந்தால் கூட நம்மளால் ஃபாலோ பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டம். பேஷண்ட்டுக்கும் தெரபிஸ்ட்டுக்கும் இருக்கிற ஸ்பேஸுமே ரொம்ப கன்ஜஸ்டடாக இருக்கும். அதே இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்பேஷியஸான கிளினிக்காக இருந்துச்சுன்னா தெரபிஸ்ட்டோட கன்சல்டேஷன் ரூமில் இருக்கிற பேஷண்ட்டுக்கும் தெரபிஸ்ட்டுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும். பேஷண்ட்டுக்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும். யூ கேன் யூஸ் கர்டன்ஸ் டு ப்ரிவெண்ட் கான்டாக்ட் ஆர் ஸ்பில் அவுட் ஆஃப் பேஷண்ட் கண்டென்ட்ஸ் டு அதர் பேஷண்ட். அதே மாதிரி ரூம்ஸ் நிறையா இருந்துச்சுன்னா ஒரு ரூமில் ஒரு பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். இப்போ இந்த கிளினிக் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ட்ரிபிள் பெட்டட் ரூம். ஸோ ஐ கேன் ட்ரீட் 3 பேஷண்ட்ஸ் செப்பரேட்லி அட் எ டைம். பேஷண்ட்ஸ் கிட்டேருந்து தெரபிஸ்ட் சமூக இடைவேளையை ஃபாலோ பண்ணால் மட்டும் போதும். அப்படி இருக்கிற கிளினிக் ஆரம்பிக்கிறது வந்து இந்த லாக்டவுன் பீரியடில் கொஞ்சம் ஐடியலான அறிவுபூர்வமான ஒரு விஷயமா இருக்கலாம்.
ஸோ இன்கேஸ் உங்களோட ஓன் ரிஸ்கில் நீங்கள் ஓப்பன் பண்ண போகிறீங்க அப்படின்னு ஆயிடுச்சுன்னா அப்போது 5 முக்கியமான விஷயங்கள் ஃபாலோ பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட சிவில் ஏரியாவை பிளான் பண்ணணும். சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆஃப் த பேஷண்ட்ஸ் எப்படி வைக்க போகிறீங்க, எப்படி சமூக இடைவெளியை பேஷண்ட் வெயிட் பண்ணுறவங்களுக்கு நடுவில் நீங்கள் கொண்டு வர போகிறீங்க, கன்சல்டேஷன் எங்கே கொடுக்க போகிறீங்க, ட்ரீட்மெண்ட் எங்கே கொடுக்க போகிறீங்க அப்படிங்கிறத கிளியராக நீங்கள் பிளான் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து பர்சனல் ப்ரொடெக்ஷன் எக்யூப்மெண்ட்ஸ். இதில் வந்து ஃபேஸ் மாஸ்க், காகிள்ஸ், க்ளவ் அண்ட் கவுன்ஸ் இருக்குது. கவுன்ஸ் யூஸ் பண்ணுறது வந்து அப் டு த தெரபிஸ்டோட இது. நீங்கள் ஏப்ரான்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஃபேஷியல் மாஸ்க் அண்ட் காகிள்ஸ் மஸ்ட். நிறைய பேர் ஃபேஷியல் மாஸ்க் போடுறாங்க, ஆனால் காகிள்ஸ் போடுறதில்ல. கண்ணுலேயும் எனாமல் லேயர்ஸ் இருக்குது, அது மூலிமா கூட ஸ்ப்ரெட் ஆகலாம்னு நிறைய ரிசர்ச் சொல்கிறது. அதனால் காகிள்ஸ் அவசியம், டிரான்ஸ்பரண்ட் காகிள்ஸ் போட்டுக்கோங்க. அப்படி இல்லைனா ஒரு ஃபேஷியல் ஷீல்டு போட்டுக்கிறது இன்னும் நல்லது, விச் கேன் ரீஇன்ஃபோர்ஸ் யுவர் ஃபேஷியல் மாஸ்க். க்ளவுஸ் யூஸ் பண்ணும்போது ரொம்ப முக்கியமான விஷயம், எப்படி அதை யூஸ் பண்ணுங்கிற டெக்னிக்ஸ் என்னோடய பிளாகில் இருக்குது. அதோட லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன், அதில் பாருங்கள். தேர்ட் வந்து ஒரு இப்போ பேஷண்ட் வந்தார்னா எப்படி அசஸ் பண்ண போகிறோம், எப்படி ட்ரீட் பண்ண போகிறோம், எங்கே கொண்டு போக போகிறோம், எப்படி சென்ட் ஆஃப் பண்ண போகிறோம், எப்படி கேஷ் வாங்க போகிறோம் அப்படிங்கிறத வந்து ரிஹர்சல் பண்ணிக்கணும். ரிஹர்சல் பண்ணும்போது நீங்கள் என்னென்ன பொட்டன்ஷியல் ப்ராப்ளம்ஸ் என்கவுண்டர் பண்ணுவீங்கிறத ரிஹர்சல் பண்ணினா மட்டும்தான் தெரியும். ஸோ உங்களோட டீம் மெம்பர்ஸை வச்சு அதை ரிஹர்சல் பண்ணுங்கள் ஒரு தடவை. ஃபேஸ் மாஸ்க் இல்லாத வர பேஷண்ட்டுக்கு எப்படி நீங்கள் ஃபேஸ் மாஸ்க் கொடுக்க போகிறீங்களா, இல்லை ஃபேஸ் மாஸ்க் இல்லைனா திருப்பி அனுப்ப போகிறீங்களா, எப்படி அவங்களோட ஹிஸ்ட்ரி ட்ராக் பண்ண போகிறீங்க, இது எல்லாத்தையுமே ஒரு ரிஹர்சல் பண்ணிக்கிறது நல்லது. ஃபோர்த் பார்த்திங்கன்னா டீம் எஜுகேஷன். நீங்கள் மட்டும் உங்கள் கிளினிக்கை ரன் பண்ண போகிறதில்ல. தேர் ஆர் லாட் ஆஃப் பீப்புள்ஸ் ஹூ ஆர் கோயிங் டு ரன் த கிளினிக். அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்க எல்லாருக்குமே ஒரு எஜுகேஷன் கொடுக்கறது ரொம்ப அவசியம். ஏன்னா நீங்கள் மட்டுமே சமூக இடைவேளை ஃபாலோ பண்ணால் பார்த்தாது, மற்றவங்க எல்லாருமே ஃபாலோ பண்ணணும், எல்லாருமே புரிஞ்சுக்கணும். ஒருத்தர் கேர்லெஸ்ஸாக கேஷுவலாக இருந்துட்டால் கூட இது வந்து எல்லாருக்குமே பங்கமாக போய் முடியும். ஸோ அதனால் டீம் மீட்டிங்ஸ் அண்ட் டீம் டிஸ்கஷன் ஆர் மஸ்ட். இது வந்து ரூல்ஸை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கிறத நீங்கள் உங்களோட டீம் மெம்பர்ஸ் கிட்ட, சபார்டினேட்ஸ் கிட்ட எம்ஃபசைஸ் பண்ணியே ஆகணும். அடுத்தது ஃபிஃப்த் வந்து பிளானிங் ஃபார் அசஸ்மெண்ட், ட்ரீட்மெண்ட், எக்யூப்மெண்ட்ஸ் எப்படி இது பண்ண போகிறீங்க, லீட்ஸ் என்ன பண்ண போகிறீங்க, எப்படி க்ளீன் பண்ண போகிறீங்க. ஏர் கண்டிஷன் அவசியம் போடாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது டு அவாய்ட் தி ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன் டு ஸ்ப்ரெட். ஸோ அதோட டெம்பரேச்சர், ஐடியல் டெம்பரேச்சரில் வந்து கொரோனா வைரஸ் கேன் ஈஸிலி ஸ்ப்ரெட் அண்ட் கேன் பி வயபிள் ஃபார் எ லாங் பீரியட் ஆஃப் டைம்ங்கிறதுனால ஏர் கண்டிஷன் யூஸ் பண்ணாமல் இருங்க. ரூம் டெம்பரேச்சர் அரௌண்ட் 29 to 30 இருந்ததுனாலே இன்கேஸ் நீங்கள் ஏசி யூஸ் பண்ணால் கூட 30 டிகிரி சென்டிகிரேடில் வச்சு யூஸ் பண்ணுறது வில் பி ஐடியல். ஸோ கிளினிக் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் கலெக்ட் பண்ண இன்ஃபர்மேஷன் என்ன, வைட்டல் இன்ஃபர்மேஷன் என்னென்ன பண்ணணும்னா லோக்கல் அத்தாரிட்டிஸோட நம்பர், இன்கேஸ் யாராவது ஒரு இன்ஃபெக்ஷனோட வர பேஷண்ட், சஸ்பெக்டட் பேஷண்ட்ஸ் இருந்தால் நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணணும். அவங்கள்ட்ட சொல்லி வீட்டுக்கு அமிச்சா மட்டும் பார்த்தாது. டு பி அன் வெரி ரெஸ்பான்சிபிள் மெடிக்கல் ஒர்க்கர் நீங்கள் இதை வந்து அத்தாரிட்டிஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணணும். அவங்களோட டீட்டெயில்ஸ் வாங்கி அவங்களுக்கு பாஸ் ஆன் பண்ணணும். இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோல் போர்ட்ஸோட நம்பர் கிட்ட இருக்கணும். மெடிக்கல் ஹெல்ப் இமீடியட்லி ஏதாவது ஒரு பேஷண்ட் கொலாப்ஸ் ஆகிறாங்க, இல்லை ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னாலும் நியர்பை மெடிக்கல் ஹெல்ப் எங்கே இருக்குங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியணும். COVID-19 ஸ்பெஷல் டோல் நம்பர்ஸ் அண்ட் மெனி மோர் நாங்கள் லிங்க்கில் கொடுத்துருக்கோம். அதை நோட் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது ஃபார் எமர்ஜென்சி மேனேஜ்மெண்ட் ஆஃப் சிச்சுவேஷன். உங்களோட கிளினிக்கில் நிறையா அறிவிப்பு பலகைகள் வச்சுக்கணும், சைன் போர்ட்ஸ்னு சொல்லுவோம், நிறையா வச்சுக்கணும். இன்ஃபர்மேஷன் பேஷண்ட்ஸ்க்கு வந்து சும்மா வெயிட் பண்ணுற நேரத்தில் அவங்க படித்து பார்க்கணும். இது வந்து இட் வில் மேக் அ பிக் டிஃப்ரென்ஸ். கை கழுவுறது எப்படி நிறைய பேருக்கு தெரியாது. இந்த மாதிரி சும்மா இருக்கிற நேரத்தில் பார்ப்பாங்க, தெரிஞ்சுப்பாங்க. உங்களோட கிளினிக்ஸ்லையும் நீங்கள் அவசியமாக வந்து எங்கே வந்து நீங்கள் ஹேண்ட் சானிடைசர், எங்கே டிஷ்யூ பேப்பர், எங்கே வந்து ஹேண்ட் வாஷ் ஏரியாஸ்லாம் வச்சுருக்கீங்கிறது கரெக்டாக டிஸ்பிளே பண்ணணும். ஏன்னா நிறைய பேஷண்ட் கேட்கறதுக்கு கூச்சப்படுவாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி டிஸ்பிளே பண்ணி வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க அந்த சர்வீஸை யூஸ் பண்ணுவாங்க. தட் இஸ் குட் ஃபார் யூ as well as for the patient. ஸோ நீங்கள் கிளினிக் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. ஃபஸ்ட்டு ஒரு பேஷண்ட் வராங்க அப்படின்னாலே நீங்கள் கேட்க வேண்டிய முக்கியமான விஷயம், ஃபோன்லேயோ இல்லை நேராகவோ கேட்க வேண்டியது இந்த ட்ரையேஜ் ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இது இன்டர்நேஷ்னலி ரெக்கமெண்டட் ஸ்ட்ராட்டஜி. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறது நல்லது. ஃபஸ்ட்டு பேஷண்ட் வந்து வந்த உடனே அவங்களோட ஹிஸ்ட்ரி கேட்கணும். ஃபீவர் இருக்கான்னு கேட்கணும், டெம்பரேச்சர் இருக்கா, கோல்டு, காஃப், அந்த சிம்டம்ஸ் ஆஃப் கொரோனா ஏதாவது இருக்கான்னு கேட்கணும். இன்கேஸ் அவங்க 1 or 2 இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க, எனக்கு வந்து ஒன்றும் மேஜராக ஃபீவர் இல்லை, லைட்டாக கோல்ட் அண்ட் காஃப் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா, இல்லை கோல்டு காஃப்லாம் இல்லை, எனக்கு கொஞ்சம் லைட்டாக த்ரோட் இரிட்டேஷன் இருக்குன்னு ஏதாவது ஒரு சிம்டம்ஸ் இருக்கா மாதிரி கேட்டால் கூட அடுத்த கொஸ்டின் நீங்கள் என்ன கேட்கணும், இந்த லாஸ்ட் 14 days நீங்கள் வந்து ஏதாவது எக்ஸ்போஷர் ஆனீங்களா, COVID-19 ஏரியாவுக்கு போயிருக்கீங்களா, அந்த ஏரியாவிலேருந்து ட்ராவல் பண்ணி வந்திருக்கீங்களா, இன்டர்நேஷ்னல் ட்ராவலிங் ஏதாவது பண்ணியிருக்கீங்களா, இல்லை கோவிட் கேசஸ் யாருக்காவது நீங்கள் வந்து கூட இருந்து ஹெல்ப் பண்ணியிருக்கீங்களா, இல்லை உங்கள் ஏரியாவில் யாராவது COVID-19 இது பண்ணி லாக்டவுன் பண்ணியிருக்காங்களா, இருந்தாங்களா முன்னாடி, அப்படிங்கிற கொஷின்ஸ் எல்லாம் கேட்கணும். இது சிம்டம்ஸ் இல்லைனாலும் இப்போ கேட்கணுங்கிறது ரொம்ப அவசியமாயிடுச்சு. ஏன் சொல்கிறேன்னா, கொரோனா வைரஸ் வந்து சிம்டம்ஸ் ஏசிம்டமேட்டிக் கேசஸ் நிறையா இருக்குது. ஒரு சிம்டமே இல்லாமல் அந்த 14 days கடந்துடுறாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து கொரோனா வைரஸ் அவங்க பாடியில் போயிட்டு வந்ததுக்கான சுவடுகள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால் இது ரொம்ப முக்கியம். அந்த கொரோனா வைரஸ் அவங்கள தாக்காமல் இருக்கலாம், பட் அவங்கள்ட்டேருந்து மற்றவங்கள்ட்ட ஸ்ப்ரெட் ஆகும்போது அவங்கள தாக்கிறதுக்கூடிய சான்சஸ் நிறையா இருக்குது.
அதுக்கப்புறம் இன்கேஸ் இதில் வந்து ஏதாவது ஒரு ஹிஸ்ட்ரி கூட பாசிட்டிவாக கொடுத்தாங்கன்னா உடனே நீங்கள் என்ன பண்ணணும், அவங்கள வந்து யூ ஹேவ் டு சென்ட் தெம் ஃபார் இன்வெஸ்டிகேஷன் அண்ட் ஐசோலேஷனுக்கு நீங்கள் அவங்கள உட்படுத்த சொல்லிக்கணும். இன்கேஸ் அவங்களுக்கு வந்து ஃபீவரும் இருக்குது, அதே மாதிரி நிறைய கோல்ட் அண்ட் காஃப் இருக்குது, நீங்கள் ரொம்ப சஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க கிட்ட போகக்கூடாது. கண்டிப்பாக அவங்கள வந்து எந்த வாகனத்தில் வந்தாங்களோ அந்த வாகனத்திலேயே இருக்க சொல்லணும். கீழே இறங்கி வரக்கூட சொல்லக்கூடாது. கீழே இறங்கி வந்துட்டாங்க அப்படின்னா அவங்கள மற்ற பேஷண்ட்கள்லேருந்தும் உங்களோட எம்ப்ளாயிஸ்கிட்டேருந்தும் உங்கள்கிட்டேருந்தும் நீங்கள் தள்ளி வச்சுக்கணும். அவங்கள உடனடியாக எந்த வழியாக வந்தாங்களோ அந்த இடத்துக்கு போய் உட்கார சொல்லணும். உட்கார சொன்ன உடனே நேராக அவங்கள வீட்டுக்கு போய் தனிமைப்படுத்த சொல்லணும். அவங்களோட இன்ஃபர்மேஷன்ஸை வாங்கி கன்சர்ன் ஹெல்த் கேர் டீமுக்கு நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணணும். அவங்கள திருப்பி அனுப்புறது மட்டும் உங்கள் வேலை இல்லை, அந்த இன்ஃபர்மேஷனை மற்றவங்களுக்கு பாஸ் ஆன் பண்ணுறதும் உங்களுடைய கடமை தான். ஸோ கிளினிக் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, ரன் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ பேஷண்ட்டோட அப்பாயின்மெண்ட்ஸை வந்து பேஸ் பண்ணி அழகாக கொடுக்கணும். 5 மணி நேரம் கிளினிக் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா 1 மணி நேரத்துக்கு 2 அல்லது 3 பேஷண்ட்ஸ்க்கு மேலே வர வைக்கக்கூடாது. வர பேஷண்ட்ஸும் அவங்களோட அட்டெண்டர்ஸ் கம்மியாக கூட்டிகிட்டு வரணும். ரொம்ப முடியாத பேஷண்ட்ஸ் மட்டும் அட்டெண்டர் கூப்பிட்டு வர சொல்லுங்கள், இல்லைனா அட்டெண்டர் இல்லாமல் வர சொல்லுங்கள். வந்து அவங்க வெயிட் பண்ணுற ஏரியாவை வந்து சமூக இடைவேளையை ஃபாலோ பண்ணணும். ஆன் கால்ஸ் ஸ்க்ரீனிங் பண்ணுறது ரொம்ப நல்லது. பேஷண்ட் எப்படியும் இந்த காலகட்டத்தில் க்ளோஸ் பண்ணி இப்போ 1 மாதம் கழிச்சு திறக்கிறீங்க, கிளினிக் ரன் பண்ணுறீங்களா டாக்டர் அப்படின்னு கேட்டுட்டு தான் வருவாங்க. நீங்கள் கேட்குறவங்கள்ட்ட உடனே அவங்களோட ஹிஸ்ட்ரியை பற்றி அந்த ட்ரையேஜ் சிஸ்டமை வந்து முன்னாடியே நீங்கள் ஃபாலோ பண்ணி இந்த ஹிஸ்ட்ரிலாம் இருக்கா வரப்போகிற பேஷண்ட்டுக்குன்னு நீங்கள் ஆன் கால்லேயே தெரிஞ்சுக்கலாம். இன்கேஸ் அப்படி இருக்கிற பேஷண்ட்டை வந்து கண்டிப்பாக ஐசோலேட் பண்ண சொல்லலாம். அந்த இன்ஃபர்மேஷன் வாங்கி நீங்கள் கன்சர்ன் மேனேஜ்மெண்ட் ஹெல்த் கேர் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்க்கு கொடுக்கலாம். நீங்கள் பர்சனல் ப்ரொடெக்டிவ் எக்யூப்மெண்ட்ஸை வந்து எப்பயுமே போட்டிருக்கணும். பேஷண்ட் இருந்தாலும் இல்லாட்டியும் போட்டிருக்கணும். இது போட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது எல்லாத்தையும் கலைஞ்சிட்டு முடிஞ்சால் கிளினிக்கில் குளிக்கக்கூடிய வசதி இருந்ததுன்னா கிளினிக்லேயே குளிச்சுட்டு போகிறது நல்லது. அப்படி இல்லைனா வீட்டுக்கு போய்ட்டு அதை மிக்ஸ் பண்ணாமல் எல்லாத்தையும் அங்கேயே டிஸ்போஸ் பண்ணிவிட்டு உங்களை நீங்கள் போட்டுட்டு வந்த ட்ரெஸ்ஸோடு போய்ட்டு அங்கேயும் குளிச்சுட்டு வீட்டுக்குள்ளே போகிறது ரொம்ப நல்லது. ப்ரொமோட்டிங் கிளினிக் ஹைஜீன் இஸ் வெரி எசென்ஷியல். படுக்கும்போது அந்த பெட்டில் யூஸ் பண்ணுறாங்க நார்மல் பெட் ஸ்ப்ரெட்ஸ்க்கு பதிலாக பேப்பர்ஸ் யூஸ் பண்ணலாம். பேப்பர்ஸை டிஸ்போஸ் பண்ணிக்கலாம். சானிடைசர்ஸ் வச்சு துடைக்கலாம். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த வைரஸ் ஆனது பார்த்திங்கன்னா ஒரு ப்ரோட்டீன் கவர்ட் பை அ ஃபேட் லேயர் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். அந்த ஃபேட் லேயரை நம்ம பிரேக் டவுன் பண்ணுறதுக்கு என்னென்ன எஃபர்ட் எடுக்கிறோமோ அவ்வளோ சீக்கிரம் இந்த வைரஸ் போயிடும். ஸோ எனி குவாலிட்டி ஆஃப் சோப், ரொம்ப தரம் தாழ்ந்த சோப்பாக இருந்தால் கூட பரவாயில்ல, ஆனால் வந்து அந்த சோப் மூலிமா நீங்கள் துடைக்கிறதுனால அந்த சர்ஃபேஸ் வந்து கம்ப்ளீட்டாக அந்த வைரஸை கில் பண்ணிவிடும். ஸோ இம்பார்ட்டண்ட். சானிடைசர் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கிறதுனால அதை தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எனி சோப்ஸ் கேன் டூ திஸ் ஒர்க். ஈவன் ₹5 டிஸ்போசபிள் சோப் கூட இந்த ஃபங்க்ஷனை பண்ணும். ஸோ ப்ரைவேட் கிளினிக் வர பேஷண்ட்டுக்கு நீங்கள் என்ன எஜுகேஷன் கொடுப்பீங்க? உங்கள் சைட்லேருந்து நீங்கள் எவ்வளோ தான் க்ளீனாக இருந்தாலும் பேஷண்ட் க்ளீனாக இல்லைன்னா பிரச்சனை பெருசாகும். ஸோ பேஷண்ட்ஸ் கிட்ட என்ன சொல்லணும், ஹைஜீன், செல்ஃப் ஹைஜீன் எப்படி ப்ரொமோட் பண்ணுறதுன்னு ஒரு எஜுகேட் பண்ணணும். கம்யூட்டேஷன் பிளானிங், அதாவது அவங்க எப்படி வீட்டிலேருந்து கிளினிக் வந்துட்டு போகிறாங்கன்றது ரொம்ப முக்கியம். அவங்கள வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் வர சொல்லக்கூடாது, 2 பேராக வரக்கூடாது. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள், எந்த கம்யூனிகேஷன் இதில் வராங்களோ அதுலேயே திருப்பி போகணும். அது ரொம்ப முக்கியமாக சொல்லி அவங்களுக்கு எஜுகேட் பண்ணணும். ஆக்டிவிட்டி, வீட்டில் இருக்கும்போது ஃப்ரீயாக இருக்கிற நேரம் ஆக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ண சொல்லணும். ஒரே போஸ்டரில் ரொம்ப நேரம் உட்காராமல் இருக்க சொல்லணும். டயட் ரொம்ப முக்கியம். ப்ராப்பரான டயட் சாப்பிடணும். அதிக நார் சத்து இருக்கிற உணவு இந்த டைமில் சாப்பிடணும். எதிர்ப்பு சக்தி கொடுக்கக்கூடிய சாப்பாடு சாப்பிடணும். ஸ்லீப் ரொம்ப முக்கியம். கரெக்டான டைம், நைட் 10 மணிக்கு தூங்கி காலைல 5 மணி 6 மணிக்கு எழுந்திரிக்கிற அந்த நார்மல் பயாலஜிக்கல் கிளாக் சிஸ்டத்தை கொண்டு வர சொல்லணும். மைண்ட் கேர் இஸ் வெரி எசென்ஷியல். இப்போ இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து அடுத்து எப்போ நம்ம ஏர்ன் பண்ண போவோம், எப்போ இந்த சுச்சுவேஷன் இதுவும் ரொம்ப அசாதாரணமான சுச்சுவேஷனாக இருக்கேன்னு சொல்லிட்டு மனசளவில் ரொம்ப போராட்டத்தில் இருப்பாங்க. அதை நீங்கள் இது பண்ணணும். முக்கியமான விஷயம், நீங்கள் அவங்களுக்கு வந்து இந்த நிலையும் கடந்து போகுங்கிற மாதிரி ஒரு ரீஅஷூரன்ஸ் கொடுக்கணும். சப்போர்ட்டிவாக பேசணும். அவங்களோட வந்து மனசளவில் அவங்களுக்கு வந்து நம்ம சப்போர்ட், நாங்கள் இருக்கோம், கவலைப்பட வேண்டாம் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் ஃபிசியோதெரபிஸ்ட் பண்ணுறது. பெயின் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பயோ சோஷியல் மாடல்ஸை வந்து ஃபாலோ பண்ணுறது ரொம்ப நல்லது. அட்லீஸ்ட் இவ்வளோ நாள் அடாப்ட் பண்ணலனாலும் இப்போயாவது அடாப்ட் பண்ணுங்கள். மொடாலிட்டிஸை கம்மி பண்ணிவிட்டு ஃபாலோ சோஷியல் மாடல்ஸ் ஆஃப் பெயின் மேனேஜ்மெண்ட். பெயின் கவுன்சிலிங் ரொம்ப நிறையா தேவைப்படும். ஸோ இதெல்லாம் கொடுத்திங்கன்னா பேஷண்ட் வில் பி சேஃப், அட் த சேம் டைம் தெரபிஸ்ட்டும் சேஃபாக இருக்கலாம். ஸோ ஃபைனலி நம்ம என்ன சொல்ல வரோம்னா, இது வந்து ஒரு அசாதாரணமான சுச்சுவேஷன் தான். பட் இருந்தாலும் ஃபிசியோதெரபிஸ்ட்டுக்கான தேவை இப்போதைக்கு ரொம்ப இல்லை. தெரபிஸ்ட்டுங்கிறவங்க ரொம்ப முக்கியமானவங்க சமுதாயத்துக்கு. நம்ம செய்ய வேண்டிய கடமைகள் நிறையா இருக்கிறது. ஸோ நம்ம சேஃபாக இருந்தால் தான் நம்ம வந்து பிற்காலத்தில் நம்ம நல்லா பண்ண முடியும். ஸோ ஸ்டே சேஃப் அண்ட் சர்வ் லாங் ஃபார் த ஹியூமன் கைண்ட். தேங்க்யூ ஸோ மச்.